Hi everyone, vanakkam and welcome to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:04 p.m. in Toronto and the temperature is 4 degrees Celsius with fog alert. So இன்றைக்கு வந்து பார்த்தீங்களா again fog alert ன்னு போட்டிருக்கேன், which means உங்களுக்கு drive பண்ணும்போது கூட விஷன் எல்லாம் இருக்காது. So be very careful. Drive slowly. அவசரம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நிதானமாக ஓடலாம். So be careful of that. At least உங்களுக்கு 4 degrees, so ice அதெல்லாம் நாங்கள் கவனிக்க தேவையில்லை, snow அதெல்லாம். So that's good. So again, just be aware of that. அங்களோட ஸ்பான்சர்ஸ் காய்க்கும்போது இன்றைக்கு ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் லோக்கேட் மார்க்கம். எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரைடே நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரைடே. என்னடா இட் இஸ் பிளாக் ஃப்ரைடே. ஸோ பிளாக் ஃப்ரைடே அதை ஒரு ட்ரெடிஷ்னலாக பிறகு காய்ப்போம். பட் பிளாக் ஃப்ரைடே என்றாலே எல்லாருக்கும் தெரியும் கூட சேல்ஸ் வரும், ப்ரைஸஸ் டீல்ஸ் எல்லாமே குறைஞ்சி வரமுண்டு. and that's something எல்லாரும் லுக் ஃபார்வர்ட் பண்ணவையும். ஸோ ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் அவை வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். they have the best gold, diamond, silver எல்லாத்துலேயும் பார்த்தீங்களா எல்லாம் குவாலிட்டியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த குவாலிட்டியோடு செய்து உங்களுக்கு பிளாக் ஃப்ரைடேக்கு, அதாவது நாளைக்கு அண்ட் நாளண்டைக்கு, ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே பெஸ்ட் ப்ரைஸஸ் அகேன் கோல்ட், சில்வர், டைமண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் இன் டவுன். ஸோ சீப்பஸ்ட் டீல்ஸ் அங்கே தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்க ஃபார் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ ஒரு கிஃப்டாவோ எதுக்குண்டாலும் நீங்கள் பார்த்தீங்களா விசிட் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் to find a deal. Starting off on the agenda, இன்றைக்கு பார்த்தீங்களா அங்கே டாப் ஆஃப் தி ஹவரில் we have Ontario Education Minister Stephen Lecce. அவர் வந்து ஒரு dual credit system பற்றி காய்க்கிறார். ஸோ dual credit system, education system எப்படி இது ரெண்டு மேட்ச் ஆகுதுன்னு we'll have a look at that. And then we have our Canadian Valam for today. அண்ட் கனேடிய வளத்தில் இன்றைக்கு நிறைய விஷயங்களை பற்றி காய்ச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து a lot of random ministers வந்து கேள்வி கேட்டிருக்கேன். என்னத்தை பற்றி கேட்டிருக்கேன்டா இந்த ஃப்ரீடம் கான்வாய். ஸோ again I know last year கதைக்கும் போது ஃப்ரீடம் கான்வாய் riots எல்லாரும் வெளியால் இருந்து பார்க் பண்ணி காரில் எல்லாம் ஒரு ஜாம் ஆகி கொஞ்ச நாள் இருந்து அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். again அந்த ரீசன் என்னத்துக்கு, அந்த ஃப்ரீடம் கான்வாய் என்னத்துக்கு, ஆர் இன் சார்ஜ்ண்டு we'll have a look at that as well as இந்த questions அவை கேட்டு அவை நடந்த முறை, அதை ஃபிக்ஸ் பண்ண முறை வந்து சரியாண்டு நிறைய மினிஸ்டர்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அதை பற்றியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்து we'll have a look at those details as well. ரெண்டாவது வந்து நிறைய கேள்விகள் about Iran sanctions. ஸோ கனடாவோட இந்த வருஷம் they've done a lot of sanctions. ஸோ இந்த இதில் வந்து ஈரானுக்கு நாங்கள் சாங்ஷன் பண்ணது சரியா இல்லையாண்டு அதுவும் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். as well as a little bit of positivity வேர்ல்ட் கப்புக்கு ஃபீஃபாக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் FIFA நாங்கள் சாக்கர் that comes into everyone's mind, football, baseball ன்ற மாதிரி soccer ஒரு பெரிய important sport to a lot of people. இதில் வந்து பார்த்தீங்களா 36 இயர்ஸுக்கு அப்புறம் கனடா திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கேம் நேட்டிவ் விளையாடிருக்கேன், பட் அன்ஃபார்ச்சுனேட் லூஸ் பண்ணியிருக்கிறேன், பட் they still played. So again அதை பற்றியும் questions கேட்டிருக்கேன். So we'll have a look at that. And then we have our currency rates for today. And then our treat, எங்களோட கலையரங்கம். And then we have the weather and the news. So again, starting off, எங்களோட top of the hour, Ontario Education Minister Stephen Lecce ஒரு dual credit system பற்றி கலைக்கிறார். ஸோ இந்த dual credit system என்னது பார்த்தீங்களா கிரெடிட் எங்களுக்கு யோசனை வந்தால் ஹை ஸ்கூல் தான் ஞாபகம் வருது, which is great. ஸோ ஹை ஸ்கூல் கிரெடிட் யூஸ்வலி ஸ்கூல் பிள்ளைகளில் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது they get a credit over a course-க்கு. இதுக்கு வந்து dual credit பார்த்தீங்களா சில பிள்ளைகள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அவை grade 12 இருக்கும்போது either one university credit வந்து high school AP courses எடுக்கலாம். இப்போதைக்கு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஹை ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஒரு காலேஜ் கிரெடிட் ஸ்கில்ட் ஃபீல்ட்ஸில் ஸ்கில்ட் லேபர் அந்த இதில் வந்து எடுக்கிறதுக்கு again ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நாட் எவ்ரி ஒன் இன் கிரேட் 12 will get that. உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கேட்டகரி அவை மீட் பண்ணியமெண்டா தென் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைக்கு கிடைக்கும். ஸோ யூஸ்வலி நல்ல கிரேட்ஸ் அப்படி எடுத்தால் தென் they'll give them this course and then அவைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். that way காலேஜுக்கு போகும்போது எல்லாரும் விட already they're couple credits ahead. And again, I think it's important because skilled labor வந்து கனடாவில் வந்து குறைவாக இருக்குது. a lot of people வேறு இண்டஸ்ட்ரீஸில் போறியும், பட் அதாவது கையோட வேலை செய்கிறது, காலேஜுக்கு போய் செய்கிற கோர்சஸ் எல்லாம் குறைவாக தான் இருக்குது. ஸோ way of encouraging students again எங்களோட எக்கானமிக்கு என்ன தேவைப்படுதோண்டு அது ஒரு பெனிஃபிட்டாக வச்சுக்கொண்டு அது சரியும். So let's have a look at what Ontario Education Minister Stephen Lecce has to say.
And to do that, we're going to ensure that students have the access to the skills they need that leads them to a good paying job. We know that to build this province, a $160 billion infrastructure plan, we need talented people. And our mission in this province is to ensure the next generation of workers is highly skilled, is financially literate, technologically savvy, and ready for the jobs of tomorrow. Which leads me to today's announcement that I'm very proud to confirm that we're going to be expanding the dual credit program in this province, which will provide more opportunities for students for both apprenticeship and technological education programs. And so today, Peter, David, Patrice, and I, on behalf of our Premier, Doug Ford, are pleased to announce a $4.8 million investment to provide an additional 1,800 students entering apprenticeship training and technical education courses. In addition, we're adding opportunities for another 420 students in the early childhood education related courses. Together, this represents 2,200 more students in dual credits over the next 2 years. And we believe it is absolutely critical we do this because we need more people, more young people, to fulfill the promising careers within the skilled trades. It's why we're demonstrating through this investment in the dual credit program. A trade certificate, as we know, has every bit of value as a degree. This nearly $5 million increased investment will also help us address an expected skill shortage of critical workers across the economy. With Ontario's dual credit program, students benefit from the supervision and support of a college instructor and the dual credit teacher at their school. And now we're allowing non-college training delivery, such as trade unions, to also provide their support and expertise. That's effective, hands-on learning, real experience in real time. And what that means is Ontario students can now get credits towards both their secondary diplomas and a post-secondary certificate, diploma, degree, or certification of apprenticeship through this program. And that's why it's part of the broader vision for the plan to catch up. We are really committed to keeping kids in school, but also ensuring students bridge the learning gaps that may have emerged over the disruption, ensuring that they have access to the tools, the investment, and the people to gain those critical life and job skills. We're emphasizing STEM education, science, technology, engineering, and math, and the skilled trades, and we're teaching students a brand new state-of-the-art math and science curriculum, which now includes mandatory learning on budgeting, credit, financial literacy, coding, and other real-life applications that I know are an area of mutual priority for Peter as well. And so to better support parents, we announced an investment of a plan to catch up, $200 per child, $250 per child with special education needs, also known as Ontario's catch-up payments. And I want to encourage families to continue to sign up today online so they can get access to this $365 million investment because we recognize there's challenges in the economy and the cost of living. We want to make life a bit easier for you, Ontario parents. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள், அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், ஐபிடிவி, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம் பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433.
தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:14 p.m. in Toronto and the temperature is 4 degrees Celsius with a fog alert. So again, for Canadian Velam today, we're going to talk about நிறைய reporters asking questions to many ministers. Again, the Freedom Convoy பத்தி and again, the correct handle பண்ணதாண்டு. So first, the Freedom Convoy பத்தி திருப்பி கால்பம். So Freedom Convoy என்னதுண்டா எல்லாருக்கும் தெரியும். Ottawa வந்து a lot of cars, they stopped, நிறைய நாளாவே move பண்ணல, so disruptions, traffic இல்ல, just they were honking horns, residents வந்து கூடுதல் angry ஆனது. But ஏன் இந்த reason பண்ணவே வேண்டா, again freedom convoys, இந்த freedom என்னதுக்கு வேண்டா mandatory vaccine அந்த mandates எல்லாம் drop பண்ணறதுக்கு, because again ஒரு கனடால இருந்த ஒரு ஃப்ரீடம், அதுக்கு ஒரு சாய்ஸ் ரைட் இருக்கிறதுன்ற அது ஒரு கனடாவில் யோசிச்சாலே எங்களுக்கு அதை யோசனை வரும். பட் இந்த வேக்சின் மேண்டேட்ஸ், அதாவது கட்டாயமாக போட்டால் தான் நீங்கள் வேலைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லும்போது அந்த ரூல் ஏன் அலவுடுன்ட்டு ஒரு 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 யோசனை சில ஆக்களுக்கு. ஸோ அந்த குரூப் வந்து தே ஃபார் அகேன்ஸ்ட் இட் அண்ட் சேட் எங்களுக்கு வேக்சின் போடணும்னு அந்த இதெல்லாம் ட்ராப் பண்ணுங்க, பிகாஸ் இட்ஸ் எங்களோட ஃப்ரீடம், அது எங்களோட சாய்ஸ், நாங்கள் வேக்சின் போட போகிறோமா இல்லையாண்டு. ஸோ அகேன் system when they had to make these decisions, I think, just to keep everyone safe. Again, educational school வேலையில பார்த்தீங்களா எதுண்டாலும் யாராவது சிக்கா இருந்தால் they stay home, வேலை நடக்காது. ஸோ அந்த இது ஒரு ப்ரிவெண்ட் பண்ணதுக்காக இந்த மேண்டேட்ஸ் கொண்டு வந்தது. But again, not everyone agrees with this strategy. So இதை பற்றி தான் they spoke to Chrystia Freeland, எங்களோட finance and deputy prime minister. And again, investigation நடக்கும்போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்தது அவ காய்க்கும் போது அவன் டெஸ்டிஃபை பண்ணும்போது. இதில் வந்து பார்த்தீங்களா, she said one thing is it was very worrisome. என்னென்னா நிறைய a lot of production stops. இப்போ யாராவது ஒர்க் பண்ணாட்டி, எஸ்பெஷலி ட்ரக்கர்ஸ் எல்லாரும், when they're not moving products ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடம் வரைக்கும், இது வந்து ஒரு லாஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஒரு லாஸ் ஆஃப் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் accessibility. இப்போ இருக்கிற கடைக்கு வந்து ஒரு சாமான் வாங்குறேன்டா, திருப்பி மெடிக்கேஷன் ஒரு ஃபுட் or anything it is, இது வந்து அவைக்குள்ளால தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவை எல்லாரும் ஸ்டாப் பண்ணால் யார் இதெல்லாம் செய்கிறது தான், தட்ஸ் ஒன் ப்ராப்ளம். அனதர் ப்ராப்ளம் வந்து இப்போ வேலையிலேருந்து ஆட்கள் நிறுத்தி கொண்டு போனால் உங்களோட இண்டஸ்ட்ரீஸ், எக்கானமி எல்லாத்துலேயும் வந்து எஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவள் காய்க்கும்போது she said some things. இப்போ எவ்வளோ இது ஸ்கேரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, US President Joe Biden அவர் வந்து இருக்கும்போது they said that ஒரு இமெயில் அனுப்பினவே இதை பற்றி ஒரு இது நடக்குமெண்டு சில வேலை what was his thoughts and அவர் ரிப்ளை உடனடியாக he was on the phone and he said yeah, it's very worrisome. Again, US கனடான்ற ரிலேஷன்ஷிப் வந்து யாராவது இப்போதைக்கு இன்டர்ஃபியர் பண்ண இல்லை, அது ரெண்டும் பிரதர் கண்ட்ரிஸ் தான் எல்லாரும் சொல்கிறது. பட் இந்த ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்கும்போது, இந்த ஃப்ரீடம் கான்வாய் நடக்கும்போது யூஎஸ்ஏக்கே ஒரு பயம் வந்துட்டு, சரி கனடாவில் எங்களுக்கு வந்த லாஸாக இருக்குமா, எங்களுக்கு வந்த பிரச்சனையாக இருக்குமாட்டு. ஸோ that's a big problem because வேறு கண்ட்ரிஸ் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் பார்க்குறோம். ஸோ கனடா அவன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேஞ்சரஸான இது. ஸோ ஏன் கூடுதல் அப்போ கொஷின்ஸ் வருதுண்டா, நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்கு the founder of Canada Unity, again in the group, James Botter, அவர் வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கார், ஆட்டோவாவில் ஃப்ரீடம் கான்வாய் February 17th 21st வரைக்கும் நடக்குதுண்டு. அகேன் இவரை வந்து லாஸ்ட் இயர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் February 20th. அவர் வந்து சார்ஜஸ் ஆஃப் மிஸ்chief to obstruct property, disobeying lawful court order and obstruction of a peace officer. எல்லா ப்ராப்ளம்ல வந்து அவர் ஒரு சார்ஜஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். பட் அகேன் லெட்ஸ் ஹியர் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் மினிஸ்டர் கேட்டுக்கிறோம், மினிஸ்டர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறோம் என்று பார்ப்போம்.
Well, I would begin by saying that both me and a number of my colleagues have been engaging with members of the Iranian diaspora here in Canada, and we hear the anxiety about potential retaliation, intimidation, and harassment. And I would, want to really stress to them that we're going to do whatever we need to do to make sure that they feel safe in their communities. And that's why we've taken the very extraordinary steps of using a sparingly used power under the Immigration and Refugee Protection Act to designate the entirety of the Iranian regime as one that supports both serial transgressions of human rights and terrorism. And by doing so, the practical effect is we're going to render inadmissible significant and broad swaths of the most senior echelons of that regime so that they can't come to Canada. Equally, we're also putting additional resources into law enforcement so that we can enforce on the ground. And then the last thing I'll say is obviously if there's any attempt to try to interfere, harass, intimidate, that there are supports there that are available. There are hotlines that are available that the government has provided to make sure that people can report those incidents so that law enforcement can appropriately investigate, etc. So I know it's a very anxious time, but we'll continue to have be there for them. Thank you. Well, the Liberal government has acted to impose sanctions. We have also been on the forefront of cutting all diplomatic ties with Iran. As you know, that we did that a while back, and other countries have followed since. I'm very interested to hear more about the story that you ran yesterday and to see what more can be done. But obviously, police and our officials need to investigate these matters, and any information that you have, I'd be happy to transmit to the Minister of Public Safety. We're always consulting, listening to other views, and I think it's important that we take that into consideration and then move forward, and that's what we're doing through the legislative process. Thanks so much. Thanks. About LCBC uranium, any thoughts on that? Should he be speaking up? Well, I think that I think I'll let Minister Sajan speak for Minister Sajan. I think the government's been clear on it. We know exactly where we stand on it. We voiced our displeasure clearly, and like everybody, we cheered Canada, even if they lost. They still played really well. So I'll be honest, it's very conflicting. I'm cheering on my team, I'm cheering on my country, and nothing but the best, but I tell you, it's kind of difficult. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் 416-568-4301. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:23 p.m. in Toronto and the temperature is 4 degrees with a fog alert.
அடுத்தது we're going to have a look at is Brampton. So quick news for you guys. Bramptonல வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நிறைய fireworks எல்லாம் ஏற்றி கொண்டே இருந்தவ நிறைய ஆட்கள். And ஒரு record complaint numberல வந்து a lot of people said, you know, it was too loud or they just had a lot of complaints call in பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. So இதுக்காக Bramptonல வந்து இப்போதைக்கு temporary or permanent, I don't know what it is, but இப்போதைக்கு ban இருக்குது fireworks பண்ணக்கூடாது Bramptonல. ஸோ யோசிக்கணும் ஒரு பேன் கொண்டு வர அளவுக்குண்டா அப்புறம் அவ்வளோத்துக்கு டிஸ்ட்ரப்ஷன் காஸ் பண்ணியிருக்குதுண்டு ஸோ அகேன் we don't know temporary or permanent ஆண்டு பட் we'll see going forward. Of course I think New Year's எல்லாம் வருது ஸோ இந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்ண வேண்டிய பார்ப்போம். அடுத்து we're going to look at is Ontario and Ontario opioid death rate. So again opioid வந்து ஒரு drug அது வந்து எல்லாரும் ஒரு கூடுதலாக people get in the black market, they do it for different reasons. But இதில் வந்து death rate கூட வருது because திடீரென்று வருது இல்லாட்டி some people don't know, they're fused into other things. And in the death rate வந்து more than 10% ஆல decrease பண்ணியிருக்குது. This is the first time 2 quarters of the yearல இப்படி நடந்திருக்குது. Usually பார்த்தீங்களா I think also COVID, one of the positive things I guess COVIDல வந்திருக்கு நிறைய ஆட்கள் வந்து வீட்டை இருந்திருக்கு. ஸோ வீட்டை இருக்கிறதால இப்போ வெளியால் போய் அவைக்கு அந்த ட்ரக் விற்கிறவேவும் accessible-ஆக இல்லை. அந்த வெளியால் போய் எடுக்கிறதுக்கும் or to do anything with it அதுவும் ஒரு அந்த accessibility கட்டாக போச்சு. ஸோ with that said, that's really great I think. என்னென்னா ஒரு awareness மக்களுக்கு வரணும். இப்போதைக்கு பார்த்தீங்களா most people இப்போ opioid death-ஆல் சாகிறது வந்து 75% males, which is really sad, especially age 30 to 59 தான் கூடுதலாக நடக்கிறது. முதல் 20 to 49 கூட இருந்தது பட் அந்த ஏஜ் கேப் வந்து நிறைய டீக்ரீஸ் ஆகிருக்குது. honestly I think ஒரு அவேர்னஸும் அதில் இருக்குது. இப்போ 20 வயசு 30 வயசு இப்படியெல்லாம் கேட்கும்போது when you hear ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர் இப்படி ஆச்சுண்டா உங்களுக்கு வந்து அந்த பயமும் வர உண்மையாக because it's not worth உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு one time ஒரு ட்ரக் இதுக்காக it's definitely not worth it all in my opinion, and I think most people அதோட agree பண்ணவியும். But again இதில் வந்து worst rate actually Ontario Thunder Bay District Health Unit அவை வந்து சொல்லியிருக்கிறேன் over 80 people out of 100,000 வந்து they die from opioid abuse. இது வந்து July 2021லேருந்து 2022 வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. பட் மிச்ச ஏரியாஸில் வந்து எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது. ஸோ again I hope futureல பிள்ளைகளோ adultsோ whoever it is, don't resort to these kind of things. Again, நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க அதுவும் முதல் முக்கியமான விஷயம். பட் ரெண்டாவது இது யூஸ் பண்ணுறது ரிவர்சபிளாக இல்லையாண்டு அதுவும் ஒரு பயமான விஷயம். ஸோ அகேன் அவ்வளோ துணிஞ்ச ஒரு விஷயம் ஒரு decision, don't do that. Just say no to drugs, guys. அடுத்தது what we're going to look at is shopping. So a little bit of a happy note to go. So எல்லாருக்கும் தெரியும் holiday time வருது, Christmas time வருது. I know a lot of people are tradition-ஆவே Christmas நீங்கள் celebrate பண்ணாட்டியும் religiousா ஒரு festive holiday-ஆ நீங்கள் celebrate பண்ணி still gifts, Secret Santa, Kris Kringle இந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் வர்றது. இப்போ பார்த்தீங்களா பாக்ஸிங் டே தான் கனடாவில் மோஸ்ட் ஷாப்பிங் பிஸியஸ்ட் ஷாப்பிங் டேன்னு சொல்லலாம். எல்லோரும் லைன் அப் பண்ணி வெயிட் பண்ணி நானும் சின்ன வயசில் நிறைய செஞ்சேன் டெக்னாலஜி ஸ்டோர்ஸ் எஸ்பெஷலி பெஸ்ட் பை அது எல்லாத்துக்கும். பட் இது வந்து ஆக்சுவலி பாக்ஸிங் டே விட Black Friday and Cyber Monday beat பண்ணிருக்குது. So Black Friday, Cyber Monday, interesting enough, அது வந்து ஒரு US tradition. So it's not a Canadian thing. So அது ஒரு US tradition start பண்ணி but Canada இப்போ வந்து last decade-க்குள்ள அவையும் adapt பண்ணிக்கிறேன். And I think that's really cool actually, and more sale days. So Boxing Day ஓட சேர்த்து உங்களுக்கு Black Friday Cyber Monday இப்போ வருது. Black Friday நாளைக்கு தான் தொடங்குது. ஆனால் most stores பார்த்தீங்களா அவங்க Black Friday sales ஏற்கனவே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். So they don't have the lineup, they still get the sales, which I think is amazing. And ஆக்களுக்கு வந்து இடைஞ்சு காலையில் போய் லைன் அப் பண்ணி அது செய்யணும் அவசியம் இல்லை. They can go shopping today, they can go tomorrow. ஒரு choice இருக்கிறபடியே அந்த ரஷ்ஷாகவும் இருக்காது. So I think it's a win-win situation. But again இது மாதிரி I don't know எத்தனை days US holidays we will pick up for their traditions, but this is definitely a good thing. So shopping seirenda kandipa check it out, especially with inflation, with grocery prices, everything going up, edula ondadula save pananum. So indha valila shopping la save panunga. அடுத்தது what we're going to look at is our currency rates and amari currency rates enna paathitu varum.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 282 இலங்கை ரூபாய், இந்தியா 63.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.72 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? உறுதி 2 காட்சி அமைப்புகள், கதபூர்வ விதங்கள் நன்றாக இருக்கிறது. இந்த படம் கனடிய வரலாற்றில் மைல்கல்லு. இதை எல்லாரும் நீங்கள் பார்க்கணும் என்று நான் கூறுறேன். மற்ற மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு படத்தை நான் இசையமைக்க கிடைச்சது. எஸ், நல்லா இருந்தது, நல்ல முடிவு, நல்ல படம், நல்ல பாட்டுகள், மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. நிஜங்களை காட்டியிருக்கணும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருந்தது. 100 வீதம் இதே மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சவுண்ட் சிஸ்டம், சிங்கர்ஸ், மியூசிக், ஓவரால் நமது கலைஞர்களுடைய படைப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. Very nice, very well done. Important messages were conveyed and it was very well done. அருமையாக இருக்குது. எங்களுடைய கலைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இங்கே எங்களுக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜி, இந்த வசதிகளை வச்சுக்கொண்டு இவ்வளோ ஒரு நல்ல படம் தயாரித்தது உண்மையாக நல்லா தான் இருக்குது. இப்போ தான் சந்திச்சிருக்கிறேன். பாருங்க. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:31 p.m. in Toronto and the temperature is 4 degrees with fog alert. So again, you can see the trailer. Orati 2 Montreal வந்து premiere December 3rd early manikku nadakudhu. So if you guys are free, Montreal or not, anga வந்து கண்டிப்பா join us. We will all be there and thank you for your support so far. அடுத்தது what we're going to look at is recalls. Recalls வந்து it's never a good word. ப்ராடக்ட்டுக்கு பார்த்தாலும் சரி, கார்களுக்கும் வந்தால் சரி. ஸோ காருன்னா இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் பிகாஸ் அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அதை தவிர்த்து இது பண்ண இல்லாத எஸ்பெஷலி ஒரு திடீரென்று ரீகால்னு சொன்னால். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள்கிட்ட ஃபோர்ட் SUVs இருந்தால் இதை கவனமாக கேளுங்க. So Ford SUVs they've actually recalled 634,000 SUVs. This due to a fuel leakage and fire risk. So very, very important, guys. In the car models, be careful. It is the Corner Bronto Sport and Escape SUVs. This is the model 2020 and 2023 years. எல்லாத்துக்கும் 1.5 liter 3-cylinder engine இருக்குது. என்ன மெயின் பிரச்சனையாண்டா there's a leak in one of the fuel injectors. ஸோ அந்த இதில் லீக் ஆகி என்ஜின் சூடாக இருந்தால் அதுக்கு மேலால் ஸ்பில் பண்ணிச்சிருந்தா உங்களுக்கு ஃபயர் ஹாசர்ட் இருக்குது. இதை ப்ளீஸ் டேக் இமீடியட்லி உங்களோட nearest shop and make sure they have a look at it. They fix in another tube to make sure the direct pani and the fuel not near the engine. So again, fire hazard, guys. So in the corner, Bronco Sport or Escape SUV, Ford brand, 2020 to 2023. Please go check it out. Next, what we're going to talk about is
COVID. So again, I think இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். But again, திருப்பி ஏன் சொல்கிறோம்னா it's very, very important. இந்த பார்த்தீங்களா இந்த season, it's a lot of things happening. Holidays, is that. But என்ன முக்கியமானதுன்னா weather drop பண்ணும்போது especially உங்களுக்கு weather change, fall in the winter ஆயிக்க அதில் வந்து உங்களுக்கு சிக்கா வரது வாய்ப்பு கூடுது. 1 because weather, 2 because maybe உங்களோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போது எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போனாலே ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் அப்பயாவது அந்த சிக் வந்துட்டு போக மாட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் ஆக்சுவலி நம்பர்ஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ பேர் பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் ICU பிகாஸ் ஆஃப் கோவிட்ல இருக்கிறீங்க. பட் கூட இப்போ இன்க்ரீஸ் பண்ணது வந்து இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ அகேன் அதாவது ஃப்ளூ அண்ட் RSV, which is like respiratory system failures or respiratory system diseases எல்லாத்துக்கும் infections. So ஒரு triple threat in இது கூப்பிட்டுருக்காங்க because again COVID, flu and the respiratory system infections எல்லாத்துக்கும். So please be careful guys, don't take it lightly because again எந்த இதுக்கு நீங்கள் if you have to go to the hospital, God forbid, hospitals வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்குது and they're putting people to different hospitals and everything. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் கவனமாக இருக்க இளமோ, அதாவது உங்களோட பிள்ளைகளும் elderly யார் இருந்தாலும் again practices wearing your mask, social distancing, maybe some, I don't know, இஞ்சி தண்ணி அம்மா does that all the time. So இஞ்சியும் நிறைய அதெல்லாம் போட்டு சமைக்கிறவ பிகாஸ் அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் உங்களோட சைனஸ் எல்லாத்துக்கும் குட் உண்டு. ஸோ அந்த மாதிரி இதில் I think rasam is really good too. So அந்த இதிலெல்லாம் குடிச்சுக்கொண்டே இருங்கோ. Make sure you stay healthy guys. Make sure நீங்களும் சேஃபாக இருக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறையும் சேஃபாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது we are going to go to our கலையரங்கம் for today. So இன்றைக்கு எங்களோட கலையரங்கத்தில் we have the song Vasalile and the singer is Abhirami. So let's have a watch and listen.
வாழவிடு ஆசை மகளே ஆசை மகளே வாழ்வின் பகலே இங்கே நீ வழியின் மறந்தே வாசலிலே ஓ நிழலாட கால்கள் வந்தது ஓடும் வாசலிலே ஓ நிழலாட வந்தது நீ என்று ஓடும் பேசும் குரல்களில் உன்னை தேடும் பிரிவின் கண்ணீரோ அறிந்தோடும் பேசும் குரல்களில் உன்னை தேடும் பிரிவின் கண்ணீரோ அறிந்தோடும் ஆசை மகளே ஆசை மகளே வாழ்வின் பகலே இங்கே நீ வெளியின் மருந்தே வாசலிலே ஓ நிழலாட கண்கள் வந்தது ஓடும் உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:43 p.m. in Toronto and the temperature is 4 degrees with fog alert. So again in the part of it's produced by Isai Arangam. Isaika Ede Ille concert linde Vasalile song sung by Abhirami Krishna. And again, எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறீங்க. And I always ask, உங்களோட intro clip-ஓட உங்களோட வீடியோ அனுப்புங்க. We'll be more than happy to share it with everyone. அடுத்தது we are going to go to our weather. So நாளைக்கு என்ன மாதிரி weatherன்னு பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ் நாளை நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.6 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் 416-568-4301. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:46 p.m. in Toronto and the temperature is 4 degrees with fog alert. So we're going to go to the last item for the day. Let's go to Siddhartham for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது,
தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒட்டோவாவில் நிகழ்ந்த முற்றுகை போராட்டம் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்துள்ளார். அவசரகால சட்ட விசாரணையில் இன்று ஃப்ரீலாண்ட் சாட்சியமளித்திருந்தார். போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர பொது ஒழுங்கு அவசர நிலையை அறிவிக்கும் லிபரல் அரசாங்கத்தின் முடிவை துணை பிரதமர் நியாயப்படுத்தியுள்ளார். முற்றுகை போராட்டம் குறித்த அமெரிக்காவின் கவலை கனடாவுக்கு ஆபத்தான தருணம் என ஃப்ரீலாண்ட் விவரித்துள்ளார். ஒரு பொருளாதார அச்சுறுத்தல் ஒரு தேசிய அச்சுறுத்தலாகும் என்று தனது சாட்சியத்தில் ஃப்ரீலாண்ட் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நாடு என்ற வகையில் தமது பாதுகாப்பு எமது பொருளாதார பாதுகாப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என நம்புவதாக நிதியமைச்சர் ஃப்ரீலாண்ட் கூறியுள்ளார். வாகனத்துறையில் இந்த போராட்டத்தின் எல்லை முற்றுகைகள் ஏற்படுத்திய கடுமையான தாக்கம் குறித்து அமெரிக்க உயர் அதிகாரிகளுடன் தான் நடத்திய உரையாடல்களை ஃப்ரீலாண்ட் தனது சாட்சியத்தில் விவரித்தார். நிதியமைச்சராக வங்கிகளுடன் அவர் நடத்திய ஒரு முக்கிய தொலைபேசி அழைப்பை குறித்தும் ஃப்ரீலாண்ட் நினைவு கூர்ந்தார். இந்த போராட்டம் எல்லை தாண்டிய வர்த்தகம், முக்கிய கனடா அமெரிக்க விநியோக சங்கிலிகளில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து மூத்த அமெரிக்க அதிகாரிகள் வெளிப்படுத்திய கவலையை இன்று தனது சாட்சியத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அம்பாசடர் பாலத்தின் முற்றுகை குறித்து அமெரிக்க ஜனாதிபதியின் உயர்மட்ட பொருளாதார கொள்கை ஆலோசகர் மிகவும் கவலையுடன் இருந்ததையும் ஃப்ரீலாண்ட் நினைவு கூர்ந்தார். அவசரகால சட்ட விசாரணையின் இறுதி நாளான நாளை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சாட்சியம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தின் முதலாவது ஆண்டை குறிக்கும் வகையில் மற்றொரு முற்றுகை போராட்டம் திட்டமிடப்படுகிறது. முற்றுகை போராட்டத்தின் அமைப்பாளர் ஒருவர் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் ஒட்டோவாவில் மீண்டும் இணைவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கூறுகின்றார். அனைத்து தடுப்பூசி கட்டுப்பாடுகளையும் முடிக்க கோரிய கனடா யூனிட்டி குழுவின் நிறுவனர் ஜேம்ஸ் பாரர் இந்த போராட்டம் குறித்த அறிவித்தலை விடுத்துள்ளார். ஃப்ரீடம் கான்வே 2.0 என்ற பெயரில் மற்றொரு முற்றுகை போராட்டம் பிப்ரவரி 17 முதல் 21 வரை ஒட்டோவாவில் திட்டமிடப்படுவதாக பாரர் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அகற்றிய போது ஜேம்ஸ் பாரர் கைது செய்யப்பட்டார். சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், நீதிமன்ற உத்தரவை மீறுதல், அமைதி காக்கும் அதிகாரிக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் அவர் ஒட்டோவா நகருக்கு திரும்பக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் விடுவிக்கப்பட்டார். அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவை விசாரிக்கும் ஆணையகத்தில் இந்த மாத ஆரம்பத்தில் சாட்சியம் அளித்தவர்களில் பார்டர் ஒருவராவார். இந்த நிலையில் புதிய போராட்டத்துக்கான அழைப்பு குறித்து அறிந்திருப்பதாக ஒட்டோவா காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ மாகாணத்தில் கோவிட் தொற்றுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1166 குறைந்திருக்கிறது. இன்று மாகாண சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட சமீபத்திய தரவுகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் ஒன்டாரியோ மருத்துவமனைகளில் 1390 பேர் கோவிட் தொற்றுக்கு சோதனை செய்ததை விட இது 16% குறைந்திருக்கிறது. கடந்த 7 நாட்களில் ஒன்டாரியோ ஆய்வுகளினால் செயலாக்கப்பட்ட PCR சோதனைகளில் சராசரியாக 10.5% தொற்றை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த எண்ணிக்கை முந்தைய வாரத்தில் 11.6%ஆகவும் 2 வாரங்களுக்கு முன்னர் 13.7%ஆகவும் இருந்தது. ஒன்டாரியோவில் பெரும்பாலான பொது சுகாதார குறிகாட்டிகள் கோவிட் தொற்றின் செயல்பாடு குறைவதை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. ஆனாலும் குழந்தைகள் மருத்துவமனைகள் காய்ச்சல், RSV போன்ற பிற சுவாச நோய் தொற்றுக்களை கொண்ட நோயாளிகளின் வருகையை எதிர்கொள்ள போராடுகின்றன. சிறார் பாலியல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட 4 ஆண்களின் மேல்முறையீட்டு மனுக்களை கனடாவின் உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. குழந்தை பாலியல் கடத்தல் தொடர்பான பல ஆண்டு விசாரணையின் ஒரு பகுதியாக 2017ஆம் ஆண்டில் யோக் பிராந்திய காவல்துறையால் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 4 முன்வைத்த மேல்முறையீட்டு மனுக்களை கனடாவின் உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
இவர்கள் 4 பேரும் தங்கள் வழக்குகளை தள்ளுபடி செய்வதற்கான காரணங்களாக காவல்துறையின் சிக்கலை மேல்கோள் காட்டியிருந்தனர். இவர்கள் 4 பேரும் தங்கள் வழக்குகளை 2021 ஒன்டாரியோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் 2022 இலைத்துளிர் காலத்தில் கனடா உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்தனர். இவர்களில் மேல்முறையீடுகளை நிராகரிப்பதற்கான தீர்ப்பு 9 நீதிபதிகளினால் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருந்தது. சமூகத்துடன் நெருக்கமான உறவுகளை பேண விரும்புவதாக மான்ட்ரியல் காவல்துறையின் அடுத்த தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மான்ட்ரியல் நகரம் தனது அடுத்த காவல்துறை தலைவராக நீண்டகால காவல்துறை அதிகாரியான ஃபேடி டாரை பரிந்துரைக்கின்றது. மான்ட்ரியல் நகர முதல்வர் வெலரி பிளான்ட் இன்று இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். சமூகத்துடன் நெருக்கமாக இருக்க ஒரு வழியை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று டார் இன்று மான்ட்ரியல் பொது பாதுகாப்பு குழுவிடம் கூறியிருக்கின்றார். டார் மான்ட்ரியல் காவல்துறை சேவையின் முன்னாள் துணைத் தலைவராவார். ஐபி கோல்டன் சில்வகவச ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by IP Gold and Silver House located in Markham. Time on the 9:53 p.m. in Toronto and the temperature is 4 degrees with a fog alert. So again, please drive, be aware of that. The weather is positive, so that's a good thing. So we don't have to worry about the cold for a while. Again, I want to thank you, viewers, all platforms, continued support. We really appreciate it and I hope you guys have a safe night and we'll see you all tomorrow.